ஈரான் தாக்குதல் நடத்தும் என கூறப்படும் நிலையில் இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தூதரகம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்தியர்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் இந்திய தூதரகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். மறு அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேலில் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள் காவ்யா. வணக்கம் சிந்துஜா. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமெரிக்கா உதவியுடன் இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ஈரான் இடையே வார்த்தை போரானது அதுவும் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் தனது கிளர்ச்சி படைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னதாக வலியுறுத்தினார். ஒப்பந்தம் எட்டப்படாததால் ஈரானை சுற்றி படைகளை குவித்ததாக அமெரிக்கா அறிவித்தது. இந்த நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியது. வாரக்கணக்கில் எச்சரிக்கையை விடுத்து வந்த நிலையில் இஸ்ரேலானது தாக்குதலை நடத்தியது. ஏவுகணை கொண்டு தாக்கியதால் தொடர்ந்து ஈரானில் பதற்ற நிலையானது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த தாக்குதலில் தாங்களும் பெரும் பங்கு வகிப்பதாக அமெரிக்கா தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஈரான் அதிபர் அலுவலகம், உச்ச தலைவரின் வளாகம், புலனாய்வு அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம், அணுசக்தி நிறுவனம் உள்ளிட்டவைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது உறுதியாகி இருக்கிறது. இருப்பினும் கமெனி பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் முழுவதும் அதன் வான்வெளி போக்குவரத்து பகுதியை அதிகாரப்பூர்வமாக மூடியுள்ள நிலையில் ஈரானில் பதற்றமான சூழலானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரான் நாட்டின் ஏவுகணைகளை நிர்மூலமாக்குவோம் என ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் தொடங்கியதை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக ஈரானில் அமெரிக்கா தாக்குதலை தீவிரப்படுத்தியதை அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்நிலையில் ஈரான் நாட்டின் ஏவுகணையை அழித்து நொறுக்குவோம், ஈரான் எப்போதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஈரானில் ஆட்சியில் உள்ள அச்சுறுத்தல்களை அகற்றுவதே தங்கள் நோக்கம் எனவும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிப்பதில் உலகத்திலேயே ஈரான் முதலிடத்தில் உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் நாட்டின் ஏவுகணைகளை நிர்மூலமாக்குவோம் எனவும் அவர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தங்கள் நாட்டின் உச்ச தலைவரும் அதிபரும் பாதுகாப்பாக உள்ளதாக ஈரான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் தொடங்கி வைத்து விட்டீர்கள், இனி முடிவு உங்கள் கையில் இல்லை, அதை நாங்கள் முடித்து வைப்போம் எனவும் ஈரான் தற்போது தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் தாக்குதல் நடத்தும் என கூறப்படும் நிலையில் இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்களுக்கு இந்திய தூதரகமானது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இஸ்ரேல் அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்தியர்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேலில் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டில் தற்போது ஈரானானதும் தொடர்ந்து தங்களது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதலை நடத்திய நிலையில் ஈரான் தற்போது பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் முழுவதும் சைரன் சத்தமானது ஒலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலிலும் பல்வேறு பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுவதால் தொடர்ந்து தற்போது இரு நாடுகளிலும் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி காவ்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.